வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி பொன்னியின் சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா அமாவாசை. அதனால் சாமி கும்பிட்றதுக்காக சமையல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. சரி, இருந்தாலும் அமாவாசைன்றதுனால இன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறேன். சாதம் வச்சாச்சு. முதல் எப்பயுமே அமாவாசை அப்போ நம்ம முன்னோர்களுக்கு நினச்சி நம்ம வீட்டில் படையல் போட்டோம்னா நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. இது செய்கிறதுனால உண்மையிலேயே ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது. முன்னோர்களை எப்பயுமே பெரியவங்க போனவங்களை மறக்காமல் இருக்கணுன்றதுக்கு அர்த்தம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் ஒரு 5 காய் இல்லை 3 காய் அப்படி போட்டு சாம்பார் வைக்கணும். பருப்பு வேக வச்சாச்சு, ஒலை வச்சாச்சு. வடைக்கும் உளுந்து கடலப்பருப்பு 2 ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளித்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது நடுவில் பாயசத்துக்கு பால் கொதிச்சுட்ருக்கு, இந்த பொரிச்சி வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் முதல் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். எப்போயுமே கத்திரிக்காய் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா சாம்பார் அது ரெடியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வடை, பாயாசம், முக்கியமான ஒரு பெரிய அமாவாசை, மாவுளி அமாவாசை, அது மாதிரி மெயினான அமாவாசை வரும்போது வடை பாயாசம் செஞ்சு இல்லை பொங்கல் வடை செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கு வச்சு கும்பிட்றதுனால தாகத்துக்கு வைக்கிறப்போ அவங்களே சாப்பிட்ட திருப்தி நமக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அது எப்பயுமே செய்கிறது நல்லது ஃபேமிலிக்கு. அதுக்காக சொல்கிறேன்னா, பருப்பெல்லாம் வெந்துருச்சு, நல்லா கடைஞ்சி போட்டு தாளிக்க வேண்டியதுதான். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் பாயசமும் ரெடி பண்ணியாச்சு. பாயசமும் இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. முந்திரி திராட்சை மட்டும் தாளித்து வச்சுருக்கேன் வதக்கி, அதையும் நம்ம ரெடி பண்ணி அதில் போட்டுட்டால் பாயசம் ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. தோல் உரித்து வேக வச்சு உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. வாழைக்காய் ரெடி பண்ணியாச்சு. மசால் வடை ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து மசால் வடை, உளுந்து வடை அடுத்து சுடணும். அது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சதை முன்னோர்கள் நினச்சி, இங்கே வயசான பிள்ளை இருக்கிறது எங்கள் அப்பா, எங்கள் மாமனார். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் சின்ன வயசு போலேயே இருக்குது. ஆனால் அவர் என்னோடய அப்பா. சந்திரநாயக்கரன் அமராவதின்றது எங்கள் மாமியார் மாமனார். ராஜா சரோஜா எங்கள் அம்மா அப்பா. நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லை. என்னோடய பேர் பொன்னி. பட் ஹாஸ்டலில் வளர்ந்து இன்றைக்கி அவங்களெல்லாம் நினச்சி கும்பிட்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் எதையும் பார்க்காம போயிட்டாங்க சின்ன வயசுலேயே. இப்போ நான் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். எல்லாம் இவரோட அருள் தான், பாபா தான், வேறு யாரும் கிடையாது. அவரோட அருளால் தான் இந்த குடும்பம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கடவுளை நம்புங்க. எந்த கடவுளை கும்பிட்றீங்கனாலும் அதை நம்புங்க, கண்டிப்பாக நல்ல வழி பிறக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி முன்னோர்களுக்கு செஞ்சு கும்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே. தரவா? சாம்பார் சாதம் பேத்தி வந்தாச்சு. சாம்பார் சாதம் தரட்டுமா? சரிம்மா. நன்றி இனி உறவுகளே.